ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். சம்மரில் இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாழைப்பழம் இருக்கும். அது அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக கனிஞ்சு போயிடும். அது நீங்கள் வேஸ்ட்னு தூக்கி போட வேணாம். இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு பியூரி மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பனானா மிக்ஸில் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ நம்ம 1/3 கப் மில்க் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பேட்டர் திக்காக இருந்துச்சு அப்படின்னா 1/3 கப் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பனானா கேக் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்களே வீட்டில் ஈஸியாக இந்த கேக் ட்ரை பண்ணலாம். பேட்டர் நல்லா அடியில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எக்லெஸ் கேக் அப்படின்றதுனால ஹைட் ரொம்ப வராது. அதனால் நீங்கள் தாராளமாக 6 இன்ச் டின்னே யூஸ் பண்ணலாம். நல்லா பேட்டர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவுலாம் அடியில் போய் தங்கியிருக்கும், அதனால் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பேட்டர் ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாத்திரத்தை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓடிஜி இல்லை ஓவன் வச்சுருக்கீங்கன்னா 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 55 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டைம் கண்டிப்பாக அபவ் 50 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா இது எக்லெஸ் கேக்குன்றதுனால கண்டிப்பாக டைம் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. நான் இங்கே பிலிப்ஸ் ஓடிஜி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி 180 டிகிரியில் நான் 55 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லாவே பேக் ஆகி வந்துருந்துச்சு. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பனானாவோட ஃப்ளேவர் எக்ஸாக்டாக இதில் இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.